வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட வந்துட்டேன். இன்னைக்கு கதையோட தலைப்பு நரகம் சொர்க்கம். ஒரு ஜப்பானிய போர் வீரர் ஒருத்தர் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அவருக்கு வந்து நரகம் சொர்க்கம்லாம் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய கதவுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்டாராம். அப்போ அந்த அறிஞர் சொன்னாராம், நீ முதல்ல யாரு, உன்னை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி இருக்க, இந்த கேள்வியெல்லாம் வந்து என்னை கேட்குற அப்படின்னு சொல்லி வேணுக்கிட்டே அந்த வீரனை வந்து சும்மா வம்பு இழுத்தாராம். அப்போ அந்த வீரனுக்கு ரொம்ப கோவம் வந்து, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டேன், நான் வந்து எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா, மாவீரன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரையில் இருக்கிற கத்தியே எடுத்தாராம். மறுபடியும் அந்த அறிஞர் சொன்னாராம், ஒன்னாலாம் என் கழுத்து குறி பார்த்து வெட்ட முடியாது, உன்னால் வெட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வம்பு இழுத்தாராம். அப்போ அந்த போர் வீரர் வந்து என்ன பண்ணாரா, ரொம்ப கோபமாக அந்த வாளை வந்து ஓங்கி அவர் கழுத்தை வெட்டுறதுக்காக போனாராம். அப்போ அந்த அறிஞர் சொன்னாராம், இப்போதான் வந்து நரகத்தோடைய கதை வந்து திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவர் அந்த அறிஞரோட மன உறுதியை பார்த்துட்டு தன்னோட கோவத்தினால நடக்க இருந்த தப்பை நினச்சி மனம் வருந்தி அந்த வாளை வந்து திருப்பி அவரோட உரைக்குள்ளே வச்சுக்கிட்டாராம். அவர் அந்த வாளை திருப்பி அந்த உரையில வச்சதும் அந்த அறிஞர் திருப்பி சொன்னாராம், இப்போதான் வந்து சொர்க்கத்தோடைய கதவு வந்து திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போதான் அந்த போர் வீரருக்கு புரிஞ்சுதான் இவர் கேட்ட கேள்விக்கு அவரோட செயல் நிலமா பதில சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இப்போ அவர் கோவப்பட்டதுனால, அந்த போர் வீரர் கோவப்பட்டு அந்த அறிஞரை வெட்ட போனதால ஒரு தப்பு நடக்க போச்சுல்ல, அதை தான் வந்து நரகத்தோட வாசல் திறக்கப்பட்டது அப்படின்னு அவர் குறிப்பாக சொன்னார். அதாவது நம்ம ஒரு கெடுதல் பண்ணோம்னா நமக்கு வந்து நரகம் தான் வந்து கிடைக்கும். நம்ம நல்லது பண்ணோம்னா, அவர் அந்த மனசு திருப்பி அந்த வாழை உரைக்குள்ள வச்சதும் என்ன சொன்னார், சொர்க்கத்தோடைய கதவு இப்போ தான் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் செஞ்சது தப்பு, செய்ய போன தப்புன்னு நினச்சி அவர் அந்த தவறை திருத்திக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டார்ல, அதுதான். நம்ம கெட்டது பண்ணோம்னா நம்ம நரகத்துக்கு போவோம், நல்லது பண்ணோம்னா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்றது பொதுவாக சொல்கிற கருத்து. அதை தான் இந்த அறிஞர் வந்து அந்த போர் வீரருக்கு தன்னோட செயல் மூலயமா வந்து உணர்த்தினார். அதனால் நம்ம எப்பயும் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.